ராஜாராம் சார், நீங்க அந்த வீடியோ நீங்க முழுசா கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நான் நம்புறேன். சரி சார், சார் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? கேட்டேன் சார். சார் வந்து அவர் வந்து ஒரு ரிட்டையர்ட் ஆஃபீஸரும் கூட. நான் வந்து ஒரு புகார் கொடுத்தேன், அந்த புகார் விசாரிக்கப்படாமலேயே க்ளோஸ் செய்யப்பட்டது அப்படின்ட்டு அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா லைவ்ல வந்து அவர் வந்து பேசியிருக்காரு. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சட்டப்பேரவையில் சொல்றாரு அது சம்பந்தமா சிஎஸ்ஆர் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. சிஎஸ்ஆர் கொடுத்த பிறகுதான் அது க்ளோஸ் செய்யப்பட்டதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு. எது சார் இதுல நிஜம்? நாங்க இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? வந்து இவரு இறந்து போன சப் இன்ஸ்பெக்டருக்கு எதிராக இப்ப அந்த வழக்குல இப்ப அவர் கொலை பண்ணதா தௌபிக் இருக்காரு. அவர் கொடுத்த கம்ப்ளைண்டின் பேர்ல ஒரு எஸ்சி எஸ்டி பிரிவுல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இவர் பேர்ல, இவர் அக்யூஸ்ட் ஆகி. இந்த வழக்கு வந்து விசாரணை அதிகாரி வந்து டிஎஸ்பி இல்லைன்னா ஏசி தான் பண்ண முடியும். எஸ்சி எஸ்டி ஆக்ட்ல வந்து அவங்களுக்கு தான் அதிகாரம், டிஎஸ்பிக்கு தான் இல்லைன்னா ஏசிக்கு தான் அதிகாரம். அதுக்கு அந்த வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. ஓகே, இவருக்கு எதிரா. பட் இவரு கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து சிஎஸ்ஆர் தான் போட்டிருக்காங்க. அந்த சிஎஸ்ஆர் வந்து போட்டது வந்து ஏன் ஒரு சின்ன விஷயமா இருந்து வாய் தகராறு அந்த மாதிரி இருந்ததுன்னா சிஎஸ்ஆர் போடுவாங்க. கம்யூனிட்டி சர்வீஸ் ரெஜிஸ்டர் பேரு. மனு ரசீது மனுவா கருதி விசாரணை பண்ணி க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அதுல என்ன கண்டென்ட் அப்படிங்கறத பாக்கணும். ரெண்டு பேருமே ஆப்போசிட் பார்ட்டி. ஒரு லேண்ட் டிஸ்பியூட் ரொம்ப நாளா இருக்கு. அதுல வந்து அவர் கொடுக்கிறவர் வந்து இப்ப கன்வெர்டட் முஸ்லீம். அது எஸ்சி எஸ்டி ஆக்ட் வந்து அட்ராக்ட் ஆகுமா அப்படின்னு பாக்கணும். அதை பார்க்காம அவங்க அந்த செக்ஷன்ல எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க. ரைட், போட்டீங்க, அதை பத்தி பரவாயில்ல, அப்ப கூட ரெஃபர் பண்ணிக்கலாம். பட் இவர் கொடுத்ததையும் நீங்க எஃப்ஐஆர் போட்டு விசாரிச்சுக்கணுமா இல்லையா? அதுல அவர் விசாரிச்சு அதுல உண்மை இருந்திருந்தா அவங்க வந்து பிடிச்சு ரிமாண்ட் பண்ணிருந்தாங்கன்னா ஒருவேளை அந்த மர்டர் வந்து நிச்சயமா அவாய்ட் பண்ணிருக்க வாய்ப்பு உண்டு. அத வந்து அவங்க செய்யாம விட்டதுனாலதான் இன்னைக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க, அந்த இன்ஸ்பெக்டரும் ஏசியும். ஓகே சார், வழக்கமா பொதுவா இந்த மாதிரி அந்த வீடியோ வந்து அவர் வந்து ஃபேஸ்புக்கில் அவர் போட்ட போது இன்னைக்கு வந்து எல்லா ஸ்டேஷன் லெவல்லையும் எல்லா மாவட்ட அளவுலையும் இந்த மாதிரியான விவகாரங்களை எல்லாம் மானிட்டர் பண்ணுறாங்க. போலீஸில் தனி விங்கு போட்டு மானிட்டர் பண்ணுறாங்க. இன்றைக்கி எப்படி ட்ரோனை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு வந்து எப்படி உங்ககிட்ட ஒரு தனி விங் இருக்கோ அந்த மாதிரி சோஷியல் மீடியாவை பண்ணுறதுக்கும், அதுவும் நெல்லை மாதிரியான ஒரு மாவட்டத்தில் ஆட்கள் கண்டிப்பாக இருக்கிறாங்க போலீஸில். அதுவும் ஒரு ஜமாத்தினுடைய முத்தவல்லியாக இருக்கக்கூடியவர் இந்த மாதிரி இந்த வக்பு லேண்டில் இந்த பஞ்சாயத்து இருக்குது, என்னை கொலை பண்ண முயற்சி பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு சொல்லும்போது இந்த விவகாரத்தில் போலீஸ் போதிய அளவில் கவனம் செலுத்தலைங்கிற குற்றச்சாட்டை அவர் பொதுவெளியிலேயே வைத்த பிறகும் கூட இவங்க கொஞ்சம் சீரியஸாக கவனம் செலுத்தலையோ, அதனால தான் இந்த மர்டர் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சிகள் எல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே சார், அது ஏதாவது உண்மைன்ட்டு எடுத்துக்கலாமா? இப்போ இவங்க ரெண்டு பேரையும் சஸ்பெண்ட் பண்றாங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பிரிலிமினரி என்கொயரி பண்ணிருப்பாங்க. அந்த பிரிலிமினரி என்கொயரியில இவங்க மேல தவறு இருக்கு, இல்ல கவனமின்மை இருக்குது, இவங்க சரியான முறையில கையாளல இந்த விஷயத்த, அதனாலதான் அந்த கொலையில முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பிரேமா ஃபேசின்னு சொல்லுவாங்க. அந்த பிரேமா ஃபேசி மேட் அவுட் ஆனதுனால இவரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அரசாங்கம் அவளை லேஸ்ல பண்ண மாட்டாங்க. காவல்துறையில் தவறு செஞ்சா கடுமையான தண்டனை கிடைக்கும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்போ இவங்க பேர்ல அவங்க சரியா ஆக்ஷன் எடுக்கலங்கிறதுனாலதான் இந்த சஸ்பென்ஷன் நடந்திருக்கு, அப்படிதானே? ஆமா, அதை விசாரிச்சு பிரிலிமினரியா விசாரிச்சு இதுல தவறு இருக்கு அப்படின்னு, இவங்க மேல தவறு இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்ததுனாலதான் பண்ணிருக்காங்க. இன்னும் ஃபர்தரா 3B ன்னு சொல்லுவாங்க. அதாவது டிஎஸ்பிக்கு எல்லாம் 17B, இன்ஸ்பெக்டருக்கு எல்லாம் 3B. அதன் பிரகாரம் சார்ஜ் கொடுப்பாங்க. சார்ஜ் கொடுத்து என்கொயரி நடக்கும். இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட், அது சம்பந்தப்பட்ட நபர்கள் எல்லாரையும் விசாரிச்சு அவங்க பேர்ல துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். ஒண்ணு, அவங்க இப்ப சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, இந்த இது சரியான முறையில் எடுக்கல இவங்க அப்படிங்கறது புரிவாச்சுன்னா அவங்களை டிஸ்மிஸ் கூட பண்ணதுக்கு வாய்ப்பு உண்டு. இது ஒரு பக்கம். ராஜாராம் சார், எனக்கு நல்லா நினைவு இருக்கிறது, ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டராக இன்னைக்கு இருக்கக்கூடிய சென்னை சிட்டி போலீஸ் கமிஷனர் திரு அருண் இருந்தபோது அவர் வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய காவல் நிலையங்களுக்கு ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டார்.
அதாவது சிவில் டிஸ்பியூட் சம்பந்தமான எந்த விவகாரங்களையும் நீங்கள் வந்து விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது நடந்த ஆண்டு வந்து 2024 அப்படின்னு நினைக்கிறேன். 2024 ஜனவரி அல்லது பிப்ரவரியில் வெளியிட்டார். உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் சார். சார், பொதுவாகவே சிவில் டிஸ்பியூட்டில் இந்த மாதிரி நீங்கள் இன்வால்வ் ஆகாதீங்க அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு அறிவிப்புகள் எல்லாம் வந்த பிறகும் கூட உயர் அதிகாரியினுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணக்கூடாதுன்ட்டு ஆர்டர் உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் இது அரசு நிலம் சார்ந்த ஒரு விவகாரத்தில் எப்படி எஃப்ஐஆர் போடுறதுங்கிற குழப்பத்தின் காரணமாக இந்த பிரச்சனை இவ்வளோ பெரிய பூதாகரமாக இன்றைக்கி அசம்பிளி வந்து வர பேசக்கூடிய அளவிற்கு இது மாறி ஒரு பெரிய மர்டரில் கொண்டு போய் இது முடிச்சிருக்கா? இல்லை இதை விசாரிக்க வேண்டியவர்கள் முறையாக விசாரிக்கல, அரசு நிலங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் பொறுப்போடு விசாரிக்க வேண்டியவர்கள் விசாரிக்க தவறிவிட்டார்கள்னு நாங்கள் புரிஞ்சுக்கலாமா? இப்போ இந்த டிஸ்பியூட் இப்போ நேற்று எதிர்பட்டதில்லை, ஆ, இது சமீப காலமா ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கக்கூடிய டிஸ்பியூட். சரி. இந்த டிஸ்பியூட் சமாச்சாரமா தௌபிக் என்கிற கிருஷ்ணமூர்த்தி கொடுத்த கம்ப்ளைண்ட்ல எஃப்ஐஆர் போடுறாங்க. SC/ST அட்ராசிட்டிஸ் ஆக்ட் பிரகாரம். பட் இந்த சப் இன்ஸ்பெக்டர் இருக்காரு, இவரு முத்தலீஃபா இருக்காரு, இவரு கொடுக்கிற ரிப்போர்ட்டின் பேர்ல எஃப்ஐஆர் போடல. சரி. நான் என்ன சொல்றேன், ஒண்ணு நீங்க வந்துமா கவர்மெண்ட், அதாவது நம்ம கவர்மெண்ட் அட்வொகேட் கிட்ட ஒப்பீனியன் வாங்கி அந்த ஒப்பீனியன் பிரகாரம் நீங்க ப்ரொசீட் பண்ணிருக்கலாம். சரி. பட் ஒருத்தர் கொடுக்க ரிப்போர்ட்ல கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க. அதுவும் கூட அது வந்து அந்த SC/ST அட்ராசிட்டிஸ் ஆக்ட் வந்து அட்ராக்ட் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா அவரு மாறிட்டாரு. சரி. மதம் மாறிட்டாரு. ஓகே. அப்ப அதுக்கு பண்ணிட்டு இதுக்கு வந்து CSR மட்டும் போட்டிருக்காங்க அப்படின்னா சார் அதுல ஏதோ குற்றம் இவங்க வந்து சரியான முறையில செயல்படல அப்படிங்கறதுனாலதான் இப்ப விசாரிச்சு முதல் கட்ட விசாரணையில இவங்க சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே ராஜா சார், ஒரு குறிப்பிட்ட ஒரு வீடியோவில் நீங்க காவல் நிலையத்தினுடைய அதிகாரியினுடைய பெயரை குறிப்பிட்டு என்னை வந்து இவங்க கொலை பண்ண போறாங்க, நான் எப்போது வேண்டுமானாலும் கொல்லப்படலாம், ஆனால் நான் சாகுவதற்கு நான் பயப்படல, நான் இவர்கள் பேசிய கட்ட பஞ்சாயத்திற்கும் நான் உடந்தையாக இல்லை, என்னுடைய புகாரை இவர்கள் விசாரிக்கவே இல்லை, இவங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணினாங்க, நான் ஒத்து வரல, இப்படிங்கிறதையெல்லாம் இவர் வீடியோவை பேசியிருக்காரு ஏற்கனவே. சரிங்களா? என்னோட சந்தேகம் என்னன்னா, ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் ஒரு டெட்டாச்மெண்ட் ஆஃபீஸர் இருக்கிறாங்க, ஒரு டெட்டாச்மெண்ட் இருக்குது. அந்த ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எப்படி வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறதை குறித்து உளவுத்துறைக்கு ரிப்போர்ட் கொடுக்கறது தான் அவங்களுடைய வேலை சார். சார், இந்த வீடியோவை அது ஒரு சென்சிட்டிவான ஒரு விவகாரம், ஒரு முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர் இந்த மாதிரி பேசியிருக்கக்கூடிய இந்த வீடியோ குறித்து அந்த சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த IS போலீஸு தகவல் கொடுத்துருப்பாரா சார் ஏற்கனவே? சார், வந்து ஒவ்வொரு காவல் நிலையத்திலையும் ஒரு SB போலீஸ் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஸ்பெஷல் பிரான்ச் போலீஸ் சொல்லுவாங்க, ஸ்பெஷல் போலீஸ். சென்னையில வந்து IS போலீஸ் சொல்லுவாங்க, இன்டெலிஜென்ஸ் செக்ஷன், ஒரு காவலர் இருப்பாங்க. இது போக மாநில உளவுத்துறை அதுல இருந்து ஒரு காவலர் இருப்பாங்க. சரி. இவங்க வந்து கமிஷனருக்கு ISல அவங்க கமிஷனருக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. மாநில உளவுத்துறை வந்து அவங்க மாநில உளவுத்துறை தலைவர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அவங்க தகவல் கொடுப்பாங்க. சரி. இந்த தகவல்கள் வந்து நிச்சயமா கொடுக்கப்பட்டிருக்கும். இது வந்து ஆமா, அப்ப அதாவது 1வது மாசத்துலயே வெளியிட்டப்போ அவங்க தகவல் கொடுத்திருப்பாங்க, இது மாதிரி ஒரு கொடுத்திருக்காருன்னு. அதன் பேர்ல தான் அவங்க சொல்றாங்க ஒரு CSR போட்டு விசாரிச்சா சொல்றாங்க இல்லையா, அது என்னங்கிறது கிளியரா தெரியல. அது வந்து விசாரணையில தான் தெரிய வரும். ஏன்னா இப்ப நமக்கு இது வரைக்கும் வெளிவரல. அது இது சம்பந்தமா தான் ஒரு CSR போட்டு விசாரிச்சு அதை க்ளோஸ் பண்ணிருக்க மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மை என்னங்கிறது விசாரணையில தெரிய வரும். 2வது, ஒவ்வொரு கொலைகள், இப்ப இந்த கொலையை விட்டுருங்க, இது தவிர மத்த கொலைகள் இப்ப சொன்னாங்க ஒரு மாசத்துல 12 கொலை அப்படின்னு. அதுல பார்த்தா இந்த ரவுடிஸ் இன்வால்வ்டு இல்ல ரவுடிஸ் இறந்து போன வழக்குகள் ஒரு 2-3 வழக்குகள் தான் வருது. மீதி எல்லாமே ஒவ்வொரு கொலையும் தனிப்பட்ட காரணங்கள் இருக்கு. அதாவது அப்பா மகனுக்கு, மருமகனுக்கு மாமியாருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள், சாதாரண பிரச்சனைகளுக்காகவே மர்டர் நடக்குது. இந்த விஷயங்களை கூட காவல்துறைக்கு தகவல் கொடுத்து காவல்துறை விசாரிச்சு வந்தாங்கன்னா அதெல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கும். ஆனா காவல்துறைக்கு தெரியப்படுது, ஏன்னா ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள், அது காவல்துறைக்கு அவங்க நாலேஜுக்கு வரணும், வந்திருந்தா நிச்சயம் தடுத்திருப்பாங்க. அதனால வந்து நம்ம இந்த வழக்கை பத்தி நம்ம பேசுறோம், மத்த வழக்கை பத்தி பொதுவா வந்து ஊடகங்கள்ல வந்து பெரிய லெவல்ல அதை வந்து பிரச்சாரம் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. ஆனா நிச்சயமா ரவுடிகளும் கூட சேலத்துல கூட அது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அதுல வந்து 3 பேரை சுட்டு பிடிச்சிருக்காங்க.
காவல்துறை வந்து கிட்டத்தட்ட 95% அவங்க நல்லவர்கள் இருக்காங்க, 5% வந்து இருக்கக்கூடிய கருப்பாடுகள் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. அதனால ஒட்டுமொத்த காவல்துறையும் கெட்டவங்க அப்படிங்கிற நோக்கத்தோட நம்ம பார்க்க கூடாது. காவல்துறையோட நடவடிக்கைகள் எவ்வளவு விஷயங்களோ தடுக்கப்படுது, எத்தனையோ கொலைகளோ எத்தனையோ கொள்ளைகளோ தடுக்கப்படுது, அதையும் நம்ம பார்க்கணும். அதை நம்ம கருத்துல எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்தோம்.